வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் எக்ஸலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எரர், அந்த எரர் எதனால் வருது அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஹேஷ் நேம் அண்ட் ஆஸ் ஆர்இஎஃப் இந்த ரெண்டு எரரை பற்றி பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் மீதி 3 எரர்ஸை பற்றி பார்க்கலாம். ஹேஷ் டிஐவி /0 அண்ட் ஹேஷ் வேல்யூ, இந்த 3 எரர் எதனால் வருது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேஷ் டிஐவி, இதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா =average அப்படின்னு டைப் பண்ணுறேன், ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இங்கே இருக்கிற டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆவரேஜ் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆவரேஜ் delete பண்ணுறீங்க. பேலன்ஸுக்கு ஆவரேஜ் வந்துருச்சு. மீதி இருக்கிறதையும் நீங்கள் delete பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். நீங்கள் ஆவரேஜ் போட்டிருக்கிற செல்ஸ் எல்லாமே எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த எரர் வரும். ஹேஷ் டிஐவி அதை ஓப்பன் பண்ணால் தெரியும் அந்த செல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு. அது எம்டியாக இருந்தால் இந்த மாதிரி எரர் வரும். அண்ட் நீங்கள் அந்த எம்டியாக இருக்கிற காலமை ஃபில் பண்ணால் போதும், அந்த எரர் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேஷ், இந்த எரர் பற்றி பார்க்கலாம். இந்த எரர் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு டேட் டைப் பண்ணுறேன், ஷோ ஆகுது. ஏன்னா இங்கே தேவையான அளவுக்கு வித் இருக்குது. நான் வித்தை கம்மி பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஹேஷ் எரர் வந்திருக்கு. பார்த்தீங்களா, டேட்லாம் டைப் பண்ணும்போது இந்த எரர் வரும். நான் வித்தை இன்க்ரீஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக வித்தை கம்மி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டேட் டைப் பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணதும் பாருங்கள் ஹேஷ் எரர் வந்திருக்கு. ஸோ டேட், இந்த மாதிரி மொபைல் நம்பர், இதெல்லாம் நீங்கள் வித்து கம்மியாக இருக்கிற செல்லில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஹேஷ் எரர் வரும். அண்ட் ஆதார் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் கிட்டத்தட்ட வரும். இந்த வித்து கம்மியாக இருக்கிறதுல 12 டிஜிட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த எரர் வரும். இங்கே நான் டேட் டைப் பண்ணுறேன், இதுக்கும் இடம் பத்தலை. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணதும் இது எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஹேஷ் எரர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேல்யூ, இந்த எரர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், = இந்த நம்பர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்திருக்கு. அதாவது ஹேஷ் வேல்யூ ஏன் வந்திருக்குன்னா, ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த எரர் வந்திருக்கு. C1ன்றது நம்பர், ஆனால் C4 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் இருக்குது, அதனால் இந்த எரர். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை delete பண்ணிவிட்டு நம்பர் டைப் பண்ணால் போதும், இந்த எரர் ரிசால்வ் ஆகிடும். அண்ட் அவ்வளோதான், இதுதான் அந்த எரர். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.